கண்ணதாசனை அறையில் பூட்டி வைத்த எம்எஸ்வி. தமிழ் சினிமாவின் அகச்சிறந்த மெலடி பிறந்த அந்த ஒற்றை இரவு. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் கவியரசு கண்ணதாசன் கூட்டணி என்றாலே அது ஒரு பிரிக்க முடியாத காவிய கூட்டணி. இவர்கள் இருவரும் இணைந்து கொடுத்த பாடல்கள் இன்னும் நம் காதுகளில் தேனாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசனின் அசாத்திய வேகத்தில் ஈடு கொடுக்க முடியாமல் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் கண்ணதாசனை ஒரு ஹோட்டல் அறையில் வைத்து பூட்டி அவரிடம் இருந்து ஒரு மாபெரும் பாடலை வாங்கிய சுவாரஸ்யமான பின்னணி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். அது 1960களின் பொற்காலம். ஒரு புதிய வரலாற்று திரைப்படத்திற்கான மிக ஆழமான, அதே சமயம் காதலும் தத்துவமும் கலந்த ஒரு பாடல் தேவைப்பட்டது. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஒரு அற்புதமான, சற்று கடினமான தாளக்கட்டுக்கள் கொண்ட மெட்டை அமைத்துவிட்டு கவிஞருக்காக காத்திருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் கண்ணதாசன் அவர்கள் அரசியல் கூட்டங்கள், நண்பர்களின் உபசரிப்பு என மிக பிஸியாக இருந்தார். கம்போசிங் அறைக்கு வரும்போது உடனே வேறு வேலை இருக்கிறது என்று கிளம்புவதுமாகவே இருந்தார். மெட்டு தயாரிக்க பல நாட்கள் ஆகியும் பாடல் வரிகள் கிடைக்கவில்லை. பொறுத்து பார்த்த எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். சென்னை உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ஒரு அறையை புக் செய்து கண்ணதாசனை அங்கு வரவழைத்தார். கண்ணதாசன் உள்ளே நுழைந்த உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் அறையின் கதவை வெளிப்பக்கமாக பூட்டினார். கவிஞரே, நீங்கள் இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதி கொடுக்கும் வரை கதவு திறக்கப்படாது. உங்களுக்கு எந்த தேவையோ அனைத்தும் அறைக்குள்ளேயே வரும். ஆனால் வரிகள் வராமல் நீங்கள் வெளியே வர முடியாது என்று ஜாலியாக ஒரு சவால் விட்டார். கண்ணதாசன் சிரித்துக்கொண்டே, விசு, என்னை பூட்டி வைக்க உன்னால் மட்டும்தான் முடியும் என்று கூறிவிட்டு தன் கையில் பேனாவை எடுத்தார். அந்த தனிமையில் மெல்லிசை மன்னரின் மெட்டை தன் மனதில் ஓடவிட்டார். அடுத்த சில நிமிடங்களில் அவரது பேனா முனையிலிருந்து வார்த்தைகள் அருவி போல கொட்டின. அதுதான் அவள பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே என்று தொடங்கி மனித வாழ்வின் பிரிவையும் காதலையும் சொல்லும் உன்னத வரிகள். மறுநாள் காலை கதவை திறந்த எம்.எஸ். விஸ்வநாதன் கண்ணதாசன் எழுதி வைத்திருந்த வரிகளை படித்து பார்த்துவிட்டு அப்படியே கண்ணீர் மல்க கவிஞரை கட்டிப்பிடித்து கொண்டார். உன்னை பூட்டி வைத்தது என் தப்புத்தான். ஆனால் இந்த வரிகளுக்காக உன்னை எத்தனை நாள் வேண்டுமானாலும் பூட்டலாம் என்று வியந்து பாராட்டினார். படம் வெளியாகி அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. கண்ணதாசனின் இந்த அசாத்தியமான லீலையை பற்றி பின்னணி கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.